ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரியாணி பண்ணலாம். மட்டன் பிரியாணி பண்ணுறேன். இப்போது பாருங்க, தேவையான எண்ணெய் பாருங்க, இது 400 கிராம் எடுத்துன்னுக்கிறேன். இப்போது 2 கேஜி அரிசி, 2 கேஜி கறிக்கு 400 கிராம் எண்ணெய். தக்காளி ஒரு 1/2 கிலோ, 1/2 கேஜி தக்காளி. அப்புறமா பாருங்க, வெங்காயம் ஒரு 800 கிராம்கிட்ட வெங்காயம். இது புதினா, கொஞ்சம் புதினா, ஓவரால் கொஞ்சம் புதினா. இந்த பச்சை மிளகா ஒரு 20 பச்சை மிளகா, 20-25 பச்சை மிளகா. இது கொத்தமல்லி இவ்வளோ எடுத்துக்கிறேன். அப்புறம் இங்கே பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 கிலோவுக்கு 1/4 கிலோ. அவ்வளோ இஞ்சி பூண்டு, கொஞ்சம் கம்மி தான் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தி போடுவேன், ஏன்னா பூண்டு வந்து கொலஸ்ட்ராலுக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக நான் பூண்டு தான் ஜாஸ்தி போடுவேன், இஞ்சி கம்மி பண்ணுவேன், டேஸ்ட்டும் நல்லா வரும். அப்புறம் பாருங்க, ஒரு 100 கிராம் அவ்வளோ மிளகாத்தூள். ஏன் நான் இவ்வளோ கம்மி போடுறேன்னா, பச்சை மிளகா போடுறேன்ல, அதுக்காக இது கம்மி போடுறேன். 200 கிராம் போனால் நான் 100 கிராம் அவ்வளோ போடுறேன். அப்படியே கொஞ்சம் தான் போடுவோம் மஞ்சத்தூள், இவ்வளோலாம் போட மாட்டோம், இன்னும் கம்மியாக போடுவோம். அப்புறமா பாருங்க, கொஞ்சம் தான் பட்டை லவங்கலாம். வேறு பட்டை இது கிராம்பு ஒரு 2 போடுறேன் டேஸ்ட்டுக்கு. அப்புறமா பாருங்க, ஏலக்காய். அப்புறம் இது சாப்பாட்டு இலை, இது வாசனைக்கு. இதெல்லாம் கொஞ்சம் தான். அப்புறமா தயிர் ஒரு 1/2 லிட்டர் வச்சுருக்கிறேன். தயிர் ஒரு கால் லிட்டர், அவ்வளோ 1/4 லிட்டரோட ஜாஸ்தி ஊற்றுவேன். தயிர் கூட முக்கியமாக தேவை நம்மளுக்கு பிரியாணிக்கு. 2 கிலோ கறி, 2 கிலோ அரிசி. ஓகே, வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை போடுறேன், ஏலக்காய் கொஞ்சம், கிராம்பு போடுறதில்ல. இப்போ வெங்காயம் போட்டுடலாம், ரொம்ப இதாச்சு. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். பச்சை மிளகா போட்டுருவேன். பச்சை மிளகா கூட வதங்கிட்டோம். பாருங்க, இப்போ புதினா கொத்தமல்லியும் போட்டுறேன், கூட வதங்கிட்டோம். வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. புதினா கொத்தமல்லியும் போட்டுறேன். பாருங்க, இப்போ மிளகாத்தூள் போடுறேன். அப்படியே கொஞ்சம் மஞ்சாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அவ்வளோ மஞ்சாத்தூள். பாருங்க, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பூண்டு தான் ஜாஸ்தி போட்டுருவேன், இஞ்சி கம்மி தான். வாங்க, இப்போ தக்காளி போட்டுக்கலாம். 1/2 கேஜி தக்காளி, அதுவும் அரைச்சி வச்சுக்கிறோம், கட் பண்ணி வைக்கல. பாருங்கள், அரைச்சி வச்சுக்கிறது. ஏன்னா அரைச்சிட்டாக்கா சீக்கிரமாக மசியும், சீக்கிரமாக. இல்லைன்னா கட் பண்ணி போட்டாக்கா அது மெல்ட்டாக ரொம்ப லேட் ஆகும், ஃப்ரையாக இருக்குது. பாருங்கள், அரைச்சி வச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி போட்டாக்கா
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி வச்சுக்கலாம். பூ அதிகமாக சேர்க்கணும். ஏன்னா இப்போ நான் வந்துட்டு இப்போது இஞ்சி 100 கிராம் போட்டுக்கிறேன், பூண்டு வந்து 200 கிராம் போட்டுருக்கேன். ஏன்னா பூண்டு வந்து கொலஸ்ட்ரால் ரொம்ப நல்லது. இப்போ கொழுப்பு அது இது சாப்பிட்டா கூட பூண்டு சாப்பிட்றது ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு எஃபெக்ட் ஆகாது. ஏன்னா பூண்டு வந்து கொழுப்பு கரைக்கும். கதுங்கணும், நல்லா ஃப்ரை ஆகணும், ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகும். எல்லாமே அப்போ தான் வேறு எல்லாம் போடணும். வாங்க இப்போ தயிர் போட்டுக்கலாம். கம்மி தான், அதனால் அவ்வளோ மிச்சம் பண்ணிட்டேன். ஏன்னா முன்னா ஒரு 400 கிராம்ஸ் இருக்கும் தயிர். பாருங்கள் எப்படி ஆச்சு பாருங்கள், மசாலா எப்படி ஆகணும். நான் இன்னும் உப்பு சேர்க்கல. ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லாமே, அப்புறமா தான் உப்பு போடுறோம். ஏன்னா இல்லைன்னா வேவாது. மசாலா கூட தக்காளி வெங்காயம் கூட வேவாது கூட. ஃபஸ்ட்டே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும். நல்லா நல்லா ஸ்மாஷ் ஆகணும். நல்லா பாருங்கள் எப்படி ஆச்சு பாருங்கள், தக்காளி வெங்காயம் பாருங்க தெரியுதுங்களா? பாருங்க தக்காளி வெங்காயம் தெரியுது. நல்லா ஃப்ரை ஆகணும். கூட நல்லா எவ்வளோ மசாலா நம்ம ஃப்ரை பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு ப்ளஸ் ஸ்மெல் வரும். நல்ல ஸ்மெல் வரும். இப்போது அரை கேஜி வெங்காயம், அரை கேஜி கொஞ்சம் ஜாஸ்தி, 800 கிராம் வெங்காயம், அரை கேஜி தக்காளி, தயிர் ஒரு 400 கிராமு, பச்சை மிளகா ஒரு 20, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்தாக்கா எல்லாம் ஒரு 1.25 கேஜி எவ்வளோ, 1.25 2 கேஜி எவ்வளோ மசாலா வருது. இந்த மசாலைக்கு நான் கரெக்டாக இப்போது வெறும் இந்த மசாலைக்கு மட்டும் இப்போது நான் ஒரு 100 கிராம் உப்பு போடுறேன். 100 கிராமோட கம்மி தான். 100 கிராம் உப்பு போடுறேன். கல்லுப்பு போடுறேன், தூள் உப்பு போடல, கல்லுப்பு. சரி, இந்த மசாலைக்கு டேஸ்ட். கறிக்கெல்லாம் செப்பரேட் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுட்டுக்கிறோம். இப்போ இது மசாலாவுக்கு உப்பு ஆட். இந்த மசாலா கூட நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் அரிசிக்கு உப்பு போடுறது. அரிசிக்கு எவ்வளோ உப்பு போடணும், ரொம்ப உப்பு இருந்துச்சுனாக்கா அரிசி கம்மியாக போடுவேன். இதில் கரெக்டாக கொஞ்சம் கம்மி இருந்துச்சுனாக்கா அரிசி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணுவேன். இன்னும் ஃப்ரை ஆகும். இன்னும் பிரியாணிக்கு ரொம்ப இன்னும் நல்லா ஃப்ரை ஆகும். கறி போட்டுக்கலாம். குக்கரில் வேக வச்சுட்டுக்கிறேன். இருந்தாலும் இது மசாலா பிடிக்கிறதுக்கு இன்னும் நல்லா வேகணும். அது கூட இதுக்கு அது சூப்பு வேக வச்ச சூப் கூட ஊற்றிடுறேன். நல்லா வேகணும். இது சூப் இதுலேயே ஊற்றிட்டேன், வேக வச்சது. ஏன்னா கறியில் மசாலா பிடிச்சி கொஞ்சம் நல்லா வேகணும். கொஞ்சம் நல்லா வேகட்டும்ட்டு பாருங்க. இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது இறக்கி கீழே வச்சுருவேன். துணி இப்போ பாருங்க, இது மசாலா ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ வேறு டேக்ஸை வச்சு அரிசி செப்பரேட்டாக ரெடி பண்ணுவேன். அங்கே இந்த இப்போ நெக்ஸ்ட்டு அரிசிக்கு ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கணும். இது எல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் கிராம் போட்டுக்கலாம். இதுக்கு வெங்காயம் போடணும் அரிசிக்கு செப்பரேட்டாக.
பாருங்கள், இது அரிசி ரெடி பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக அதிலே மிக்ஸ் பண்ண மாட்டேன். இது தம் பிரியாணி, இதே செப்பரேட்டாக பண்ணுது அரிசிக்காக. பாருங்கள், இதில் இந்த இலை வாசனைக்கு கிராம்பு அப்புறம் வெங்காயம் இது 3 போட்டு நல்லா வதக்கிடும். பாருங்கள், ஒரு 5 ஏலக்காய் கூட போடணும் வாசனைக்கு. பாருங்க, வெங்காயம் இந்த ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எவ்வளோ ஊற்றணும்னா, 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ். நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கு டபுள் தண்ணி ஊற்றணும். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கணும். அரிசி போடாதுக்குள்ளே இது நல்லா கொதி வரும். இது கட்டுறது தேவையான அளவுக்கு. ஏன்னா ஆல்ரெடி நான் நமக்கு ஆன்லுக்கு தான் இது ஆல்ரெடி நான் கறிக்கு மசாலைக்கு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு அரிசிக்கு செப்பரேட்டாக தேவையான அளவுக்கு உப்பு போடணும். ஜாஸ்தி இல்லை, அது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தான் போடணும். இல்லைன்னா உப்பு ஜாஸ்தி ஆகிடும். சும்மா கொஞ்சமாக போடுறதுக்கு, சும்மா போடுறதுக்கு. பாருங்கள், இப்போ தண்ணி கொச்சிச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். நாங்கள் அரிசி போட்டுக்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க, கையில் இருக்கிற போது ஈரம், அதனால கரண்டி குறுக்க வைக்கிறேன். கரெக்டாக ஒரு 90% வேகணும். வெந்த பிறகு எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணணும். அதான் தம் பிரியாணி. இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்க, ஒரு 60% 80% வெந்துச்சு. இப்போ அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவேன். பாருங்கள், இப்போ இதை எடுத்து இதில் ஊற்றிக்கணும். செப்பரேட்டாக பண்ணக்கூடாது. இதை எடுத்து இப்போ இதில் மிக்ஸ் பண்ணணும். இப்போ தம்மில் வச்சிடணும். லைட்டாக நல்ல இன்னும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்படியே தம்மில் விட்டுடணும். பாருங்க, பிரியாணி இப்போ ரெடி. இப்போது பாருங்க, வெந்துடுச்சு, ஃபுல்லாக வெந்துடுச்சு. இப்போது அப்படியே தம்லேயே இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும். செய்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கலர் இல்லையே, ஏதோ கலர் நான் போட்டேன். பாருங்க, இது மசாலா. இது பாருங்க, கலர் போடல. இது மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இதே கலர். இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்லாம் போட்டு. பார்த்தீங்களா? இப்போ பாருங்க, ஒரு அரிசியாவது ஒட்டுதான்ட்டீங்க. பாருங்க, தெரியுதுங்களா? ஒரு அரிசியாவது ஒட்டுது. அப்புறம் கிட்ட பாருங்க, எப்படி இது பாருங்க. இங்கே வரணும், இதுதான் வரும். சாப்பாடு ரெடி ஆச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே.
வாங்க பிரியாணி சேர்ந்து சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். இந்த பிரியாணிக்கு நான் வந்து புல்லட் ரைஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க, நல்ல புல்லட் ரைஸ் வாங்கி நான் சேர்ந்து பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, கறியெல்லாம் கையிலே அப்படியே பீஸ் ஆகுது. பாருங்க. பாருங்க எப்படி பாருங்க அரிசி. இந்த மாதிரி சேர்ந்துட்டு என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. பாருங்க, ஜாஸ்தி எண்ணெய் கூட இருக்காது. பாருங்க, மசாலா கூட கரெக்டாக இருக்குது. பார்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக அப்போ தான் நாங்கள் மேலே மேலே வீடியோ பண்ண முடியும். பிரியாணி நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக போட்டுக்கிறோம். இதே மாதிரி செய்யுங்க, கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணாது. பாருங்கள், இதே செய்து பாருங்கள், உங்களுக்கு இந்த டேஸ்ட் தெரியும். வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப நல்லா வரும். ஆனால் புல்லட் ரைஸ் யூஸ் பண்ணுங்க.